ஹரே கிருஷ்ணா. நம்ம எல்லாருடைய வீட்லேயும் வீட்டுக்கு முன்னாடி இல்லைன்னா மாடியில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒரு பூதத்துடைய ஒரு தலை மட்டும் இருக்கிற மாதிரியான ஒரு பொம்மையை வந்து நம்ம எல்லோருடைய வீட்லேயுமே வந்து வச்சுருப்போம். அது ஏன் வச்சுருக்குறோம், அது யார் அப்படின்ற அந்த ஒரு கதை தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது யார் அப்படின்னு சொன்னால் பூத நாராயணா அப்படின்னு சொல்லி ஒருத்தர். நாராயணா அப்படின்னு சொன்னால் பகவான் நாராயணர் இல்லை, ஒரு பக்தர். அவர் பேர் நாராயணன். அவர் எப்படி வந்து பூதமானார், அதுக்கப்புறமா எப்படி நம்ம அவரை வந்து வீட்டில் வச்சு இந்த மாதிரி ஒரு திருஷ்டி பொம்மை மாதிரி நம்ம வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாதிராஜர் அப்படின்னு சொல்லி ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆச்சாரியர் மத்வ சம்பிரதாயத்தில் வந்து இருந்தார் ஒரு காலத்தில். ஸோ அந்த வாதிராஜருடைய சீடர் தான் இவர். ஸோ இது எப்படி நடந்தது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். திரேதா யுகத்தில் பகவான் ராமச்சந்திரர் ராவணனோட யுத்தம் பண்ணி என்ன பண்ணார், ராவணனை வதம் பண்ணார். ஸோ ராவணனை வதம் பண்ணதுக்கு அப்புறமா பகவான் ராமச்சந்திரருக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்ததாக வந்து சொல்லப்பட்டது. ஏன்னா ராவணன் வந்து புலஸ்தி வம்சத்தில் வர்றதுனால அவன் வந்து ஒரு பிராமணன். அதனால் அவனை வந்து கொன்னதுனால பகவானுக்கு பிரம்மகத்தி தோஷம் வந்ததாக வந்து சொல்லப்பட்டது. பகவானுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு தோஷமும் வர்றது கிடையாது. பட் இருந்தாலும் பகவான் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு உலக நீதிக்காக அது அவருக்கு ஏற்பட்டதாக அவரும் வந்து நினச்சிக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, என்கிட்ட இருந்து இந்த பிரம்மகத்தி தோஷத்தை யாராவது வாங்கிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரர் கேட்குறாரு. அப்போது அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு பிராமணர் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, உனக்கிட்ட இருக்கக்கூடிய உனக்கு பிடிச்சிருக்கக்கூடிய இந்த பிரம்மகத்தி தோஷம் என்ன, இது மாதிரி 10 மடங்கு பிரம்மகத்தி தோஷத்தை கூட என்னால் வந்து என்ன பண்ண முடியும், ஜீரணம் பண்ண முடியும், என்னால் வந்து ஏற்றுக்க முடியும். நான் அந்த அளவுக்கு வந்துட்டு பிரம்ம ஞானத்தில் உயர்ந்தவன், எனக்கு நீ கொடு, நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிராமணர் வந்து பகவானுக்கு முன்னாடி ரொம்ப இந்த மாதிரி அகங்காரமாக கர்வமாக வந்து பேசினார். அதை கேட்டு பகவான் ராமச்சந்திரருக்கு கோபம் வந்தது. ஒரு பிராமணர் அப்படின்னா அவர் ரொம்ப அடக்கமாக பணிவாக வந்து இருக்கணும். ஆனால் உன்கிட்ட மிகவும் கர்வம் ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு பிராமணனுக்கு இந்த கர்வம் இருக்கக்கூடாது. அதனால் நீ வந்து என்ன பண்ணு, நீ வந்து ஒரு ராட்சசனாக நீ வந்து பிறக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, ராமச்சந்திரர் அவரை வந்து சபிச்சிடுறாரு. அப்போது அந்த பிராமணர் தான் செய்த தவறை வந்து உணர்ந்து, நான் தப்பு பண்ணிட்டேன், ஹனுமானை போன்ற மிகச்சிறந்த பக்தர்கள், பெரிய பெரிய சேவைகளெல்லாம் செய்த பக்தர்களே வந்துட்டு உன் முன்னாடி அமைதியாக பணிவாக இருக்கிறப்போ நான் வந்து உன் முன்னாடி ரொம்ப கர்வமாக நடந்துக்கிட்டது என்னுடைய தப்பு தான். தயவுசெய்து நீங்கள் வந்து என்னைய மன்னித்து எனக்கு வந்து ஒரு சாப விமோச்சனம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்குறாரு. அப்போது நம்ம இதிலேருந்து முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய படிப்பு பாண்டித்யம் அதனால் வந்து நம்மக்கிட்ட ஒரு கர்வம் வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த ஞானம் அப்படிங்கிறது சத்துவகுணத்தினால தான் வரதா இருந்தால் கூட அந்த சத்துவகுணமும் நம்மளை வந்து இந்த பௌதிக உலகத்தில் இந்த மாதிரி பந்தப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதனால் எப்போதும் பணிவான ஒரு மனநிலையில் இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். இல்லை அப்படின்னு சொன்னால் இதை மாதிரி தான் என்ன ஆகும், ஒரு அசம்பாவிதம் நடந்து நம்மளுடைய மொத்த மங்களமும் போய் ஒரு அமங்கலமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். இப்போ ராமர் வந்து நீ பத்ரிகாசிரமத்தில் போயிரு, கலியுகத்தில் உனக்கு ஒரு ஆச்சாரியர் வருவார், அந்த ஆச்சாரியர் மூலமாக உனக்கு வந்துட்டு சாப விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பகவான் ராமச்சந்திரர் அவரை வந்து அனுப்பிச்சிடுறாரு. அவர் வந்து பத்ரிகாசிரமத்தில் ஒரு பூத ரூபத்தில் வந்து இருக்கிறார். அதே நேரத்தில் அவர்கிட்ட இருந்து இன்னொரு ஒரு அம்சமானது என்ன செய்யுது, கங்கை நதிக்கரை ஓரத்தில் கூர்மராஜன் அப்படின்னு சொல்லி ஒரு ராஜனுடைய அரண்மனையில் அவருடைய அந்த பூதராஜனுடைய ஒரு அம்சம் அது வந்து என்ன பண்ணுது, இங்கே திரும்பவும் வந்து ஒரு பிராமணராக வந்து பிறந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு பண்டிதராக வந்து விளங்குது. ஸோ அந்த பண்டிதன், அந்த பிராமணன் என்ன பண்ணுறான், இப்போவும் அதே வேலையை தான் பண்ணுறான். பலவிதமான சாஸ்திரங்களெல்லாம் படித்து ரொம்ப பெரிய வந்து ஒரு பண்டிதனாகி எல்லாரையும் வந்து தர்க்கத்துக்கு கூப்பிட்டு அவங்களெல்லாம் வந்து தோக்கடித்து
அவங்கள வந்து தனக்கு வந்து அடிமைப்படுத்துறது, இல்லை அவங்கக்கிட்ட இருக்கிற சொத்தை வந்து எடுக்கிறது, இந்த மாதிரியான காரியங்கள்லாம் அந்த பண்டிதன் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருந்தான். ஸோ ஒரு முறை வாதிராஜ தீர்த்தர் வந்து அவர் ஒரு தீர்த்தாடன யாத்திரையாக போகும்போது அந்த தேசத்து வழியாகவும் போகிறாரு. அப்போது அந்த அரசன், நீங்கள் அதாவது வாதிராஜரை எங்களுடைய அரசவை புலவர் அவர்கிட்ட நீங்கள் வந்து வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து கேட்டுக்கிறான். வாதிராஜ தீர்த்தர் வந்து பகவான் ஹயக்ரீவருடைய அனுகிரகம் பெற்ற ஒரு பக்தர். அவருக்கு வந்து பகவான் ஸ்வயம் காட்சி கொடுத்தாரு, அவருக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கிறார். ஸோ அவர்கிட்ட வந்து யாருமே வந்து வாதம் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது. ஆனால் இந்த பிராமணர் ஒரு கர்வத்தில் வந்து அவர் கூட வாதம் பண்ணுறதை பார்த்து வாதிராஜருக்கு கோபம் வந்து என்ன செய்கிறாரு, திரும்பவும் நீ வந்து பிரம்மராட்சசனா போ அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்ன பண்ணுறாரு, சாபம் கொடுத்துட்றாரு. அப்போது அந்த பிராமணன் திரும்பவும் அந்த பூதராஜனுடைய தேகத்திலேயே போய் வந்து ஐக்கியமாயிடுறார். அதுக்கப்புறமா அந்த பூதராஜன்ட்டு திரும்ப அந்த ஒரு பாகம் வந்து என்ன செய்யுது, அது கர்நாடகத்தில் மங்களூர் பக்கத்தில் வந்து நாராயணபுரம்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அங்கே அவர் வந்து நாராயணாச்சாரியராக வந்து இருக்கிறார். ஸோ அந்த இடத்துக்கு வந்துட்டு வாதிராஜ தீர்த்தர் ஒரு முறை வந்து போகிறார். ஸோ இப்போவும் அவர் வந்து ஒரு பிராமணனாக இருக்கிறாரு. இப்போவும் சாஸ்திரங்கள் நல்லா வந்து கற்றுருக்கிறாரு. எல்லாத்தையுமே அவர் வந்து ரொம்ப சாஸ்திர ரீதியாக ஞான ரீதியில் தான் வந்துட்டு அவர் அணுகக்கூடியவராகவே இருக்கிறார். அவர் அந்த பக்திக்கு வர்றதே இல்லை. ஆனாலும் அவர் ஏதோ வந்து ஒரு விதத்தில் சம்பிரதாயத்தோடு வந்து தொடர்பில் இருக்கிறார் இந்த முறை. ஸோ இப்போது வாதிராஜ தீர்த்தர் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆசிரமத்துக்கு வந்து போகிறாரு. அங்கேயும் அவருக்கு சில சீடர்கள்லாம் இருக்கிறாங்க. எல்லாரும் அவருக்கு வந்து பணிவிடை செய்கிறாங்க. அங்கே சில நாட்கள் அவர் வந்து தங்கியிருக்கிறார். அப்படி ஒரு நாள் வந்து வாதிராஜ தீர்த்தர் அவர் அதிகாலையில் இருந்தே பகவானுடைய அந்த ஸ்மரணத்தில் தியானத்தில் வந்து ஆழ்ந்திருக்கிறாரு. அதனால் தினமும் செய்யக்கூடிய அவங்களுடைய அந்த கடமைகளை அவர் வந்து காலையில் செய்யலை. காலையில் எழுந்திரிச்சு ஸ்நானம் பண்ணி சந்தியாவந்தனம் பண்ணி அப்புறமா வந்துட்டு பூஜைகள் எல்லாம் செய்து இதெல்லாமே பண்ணணும். அவர் எதுவுமே பண்ணலை. அவர் காலையிலேருந்து அப்படியே வந்து பகவானுடைய அந்த தியானத்தில் இருக்கிறதுனால இது எல்லாத்தையுமே அவர் வந்து மறந்துட்டார். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்போ சிஷியர்கள் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஆச்சாரியர் இன்னும் எந்திரிக்கவே இல்லையே, ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறாங்க, அவருடைய ஒரு சீடர் சந்திரிகாச்சாரியருங்கிறவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவரை வந்து கூப்பிட்றாரு. வாதிராஜரேன்னு சொல்லிட்டு ஒரு 10 தடவை கூப்பிட்டதுக்கு அப்புறமா அவர் வந்து என்ன பண்ணுறாரு, தன்னுடைய பிரக்ஞைக்கு வர்றாரு. அதாவது வெளி உலக பிரக்ஞைக்கு வர்றாரு. வந்ததுக்கப்புறமா என்னாச்சுன்னு கேட்குறாரு. அப்போது அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் தினசரி நீங்கள் பண்ண வேண்டிய இந்த கடமைகள் நீங்கள் பண்ணாமல் விட்டுட்டிங்களே, இன்றைக்கி வந்து லேட் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்து அவங்களை எழுப்பணும் அப்படின்னு சொன்ன உடனே சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், எந்திரிச்சு உடனே போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு அவர் வந்து பிரசாதம் சாப்பிட்டார். அதை பார்த்து எல்லாருக்குமே ஆச்சரியம். என்றைக்குமே வந்துட்டு பகவானுக்கு வந்துட்டு பூஜை பண்ணி முடிக்காமல் வந்து சாப்பிட மாட்டார், இன்றைக்கி என்ன எந்திரிச்ச உடனே வந்து குளிச்சுட்டு அப்படியே வந்து சாப்பிட்டாரே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரே குழப்பம். ஆனால் அவர் எப்போதுமே பகவானுடைய ஸ்மரணத்தில் தான் இருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து இவங்களாலெல்லாம் புரிஞ்சிக்க முடியல. அவங்கெல்லாம் வந்து சந்தேகப்பட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த பூதராஜனை இப்போ வந்து இங்கே ஒரு நாராயணாச்சாரியராக வந்து அவர் பிறந்திருக்கிறார். அவர் இப்போவும் அதே சாஸ்திரத்தின் கண்களில் தான் அவர் பார்க்குறாரு. என்ன இவர் ஒரு ஆச்சாரியராக இருந்துட்டு இவரே வந்து ஒரு நியமத்தை வந்து கடைப்பிடிக்க மாட்டேங்கிறாரு, இவரே வந்து பூஜையெல்லாம் பண்ணாமல் சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி அவரை வந்து ரொம்ப சந்தேக கண்ணோட வந்து பார்த்தார். மற்ற சீடர்கள் யாரும் அதை வந்து ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல. ஆச்சாரியர் அவர் எது பண்ணாலும் வந்துட்டு சரியாக தான் இருக்குன்னு சொல்லி அவங்கலாம் வந்து அமைதியாக இருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வாத்தியராஜர் என்ன பண்ணுறாரு, அவர் மட்டும் தனிமையில் வந்து கிளம்பி ஒரு காட்டுக்குள்ளே வந்து போகிறார். அப்போ நாராயணாச்சாரியர் இவர் என்ன பண்ணுறாருன்னு நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி, இவர் நடத்த மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணார், அவருக்கு தெரியாமலே அவரை வந்து ஃபாலோ பண்ணி போகிறார். அப்போது வாத்தியராஜர் என்ன பண்ணுறாரு, அவர் தான் உண்ட அந்த பிரசாதம் அது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாரு, தன்னுடைய அந்த யோக சக்தியினால் தான் என்னென்ன பதார்த்தங்கள் வந்து சாப்பிட்டாரோ அது எல்லாத்தையும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்படி எந்த ஒரு வடிவத்தில் எந்த அளவில் இருந்துச்சோ அதையெல்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து என்ன பண்ணுறாரு, திரும்ப அதே ரூபத்தில் தன் முன்னாடி வந்து தோன்ற வைக்கிறார். தான் சாப்பிட்ட அந்த உணவுகள் எல்லாம் தனக்கு உள்ளேருந்தே அது திரும்ப வெளியில் வருது.
அதனால் யாரும் வந்து அவர் ஏதோ திரும்ப வாந்தி எடுத்தாரோன்னு நினச்சி தப்பாக எடுத்துக்கக்கூடாது. அவர் வந்து தன்னுடைய யோக சக்தியினால் அந்த உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே ரூபத்தில் திரும்பவும் வந்து கொண்டு வர்றாரு. இது நம்மளுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயம். புரிந்துக்கிறதுக்கு ஆச்சாரியர்கள், உன்னதமான பக்தர்கள், அவங்களுக்கு எல்லாமே சாத்தியம். அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறாரு, அவர் திரும்ப அந்த இடத்துல வந்து பகவான் ஹயகிரீவருக்கு இது எல்லாத்தையுமே நைவேத்தியம் பண்ணி அதெல்லாம் வந்து பண்ணுறாரு. இதெல்லாம் வந்து பின்னாடி ஒளிஞ்சிருந்து இந்த நாராயணாச்சாரியர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதை பார்த்தவருக்கு பயங்கரமான ஆச்சரியம். இந்த ஆச்சாரியர் எவ்வளோ பெரிய ஒரு யோகேஸ்வரராக இருக்கிறாரு, இவர்கிட்ட இந்த அளவுக்கு சக்தி இருக்கா, இவரை நம்ம வந்து சந்தேகப்பட்டோமே அப்படின்னு சொல்லி அவர் நினச்சி வருந்திக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இங்கே வாதிராஜருக்கு வந்து யாரோ தான் ஏகாந்தத்தில் பகவானுக்கு செய்யக்கூடிய இந்த சேவையை யாரோ ஒளிஞ்சிருந்து பார்க்குறாங்கங்கிறது தெரிஞ்ச உடனே அவருக்கு வந்து கோபம் வந்துடுது. எப்படி என் மேலே நீ சந்தேகப்பட்டு வந்து இந்த மாதிரி என்னுடைய ஏகாந்த சேவையை நீ வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அவர் திரும்ப வந்து சபிச்சிடுறாரு. நீ வந்து பிரம்மராட்சசன் அப்போ அப்படின்னு சொல்லி. அப்போது அந்த நாராயணாச்சாரியர் வாதிராஜருடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு. தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு ஏதாவது சாப விமோச்சனம் கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே, நீ பத்ரிகாசிரமத்தில் போய் அந்த பூதராஜன்ற அந்த தேகத்திலே நீ போயிரு. அந்த பக்கமாக போகிற வர்றவங்கள்ட்டலாம் நீ வந்து ஒரு கேள்வி கேளு. அந்த கேள்விக்கு யார் உனக்கு சரியான பதில் சொல்கிறாங்களோ அவங்க தான் உன்னை வந்து இந்த சாப விமோச்சனத்திலேருந்து விடுவிக்கக்கூடியவங்க, அவர் தான் உன்னுடைய குரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுறாரு. அப்போ ஒரு கேள்வி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், ஆகா மாவை கோணஸ்தானக அப்படின்னு சொல்லி இந்த கேள்வி கேளு. இதுக்கு யார் பதில் சொல்கிறாங்களோ அவங்க தான் உன்னுடைய குருன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிடறாரு. சரின்னு சொல்லி இவர் என்ன பண்ணுறாரு, அந்த பூதராஜனுடைய உடல்லையே போய் சேர்ந்து அவர் அங்கே பத்ரிகாசிரமத்தில் ஒரு மரத்து மேலே உட்காந்துட்டு அங்கே போகிற வார ஆளுங்கிட்டாலும் இந்த கேள்வியை கேட்குறாரு. யாருக்குமே வந்து அதுக்கு பதில் சொல்ல முடியல. ஆகாமாவைனா என்ன தெரியும் அவங்களுக்கு, ஆகாமாவை கோண ஸ்நானகா அப்படின்னு சொல்லி கேட்டாது. அது யாருக்குமே புரியல. பதில் சொல்லாதவங்களாம் அவர் உணவாக எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி அவருடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்கும்போது வாதிராஜர் ஒரு முறை வந்து என்ன பண்ணுறாரு, தீர்த்த யாத்திரையாக அவர் பத்ரிகாசிரமத்துக்கு வந்து போகிறாரு. அப்படி அவர் பத்ரிகாசிரமத்துக்கு போகிற அந்த ஒரு வழியில் அவர் பாதை கேட்குறாரு. பத்ரிகாசிரமம் போனோன்னா எது வந்து ஒரு ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அங்கே இருக்கக்கூடியவங்க வந்து இந்த மாதிரி இது ஒரு ஷார்ட்கட் இருக்குது, ஆனால் அது வழியாக போனீங்கன்னா அந்த வழியில் வந்து ஒரு பிரம்மராட்சசன் இருக்கிறான், அவன் எல்லாரையும் சாப்பிட்றான், அதனால் அந்த வழியை போகாதீங்க, நீங்கள் இந்த வழியை சுற்றி போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் வராது அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பாதை வழியே போகிறாரு. அப்போது அந்த பிரம்மராட்சசன் அந்த பிராமண ரூபத்திலே வந்து என்கிட்ட நீ வந்து வாதத்துக்கு வரணும், அந்த வாதத்தில் நீ ஜெயிச்சாதான் இந்த பாதையில் போக முடியும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து கேட்குறான். அப்போது வாதிராஜர் சொல்கிறாரு, வாதம் வந்து பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் வாதம்னு ஒன்று நடந்தால் அதுக்கு வந்து மத்தியஸ்தர்னு ஒருத்தர் இருக்கணுமே, நியாயம் சொல்லக்கூடிய ஒருத்தர் இருக்கணுமே, அப்போனா தானே யார் ஜெயிச்சான்னு தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அப்போது அதே நேரத்தில் அந்த பத்ரிகாசிரமத்தில் வசித்துக்கிட்டு இருக்கக்கூடிய அஸ்வத்தாமன் அப்படிங்கிற ஒரு, நம்ம எல்லாருக்கும் தெரியும், துரோணாச்சாரியோடைய பையன், அவர் சிரஞ்சீவி, அவர் இப்பயும் இருக்கிறாரு. அவர் அந்த வழியாக வர்றாரு. வாதிராஜர் என்ன சொல்கிறாரு, அவரை வந்து நீங்கள் மத்தியஸ்தம் பண்ணுங்கள், நீங்கள் நடுவராக இருங்க, இந்த வாதத்தில் வந்து நான் ஜெயிச்சேன்னா அவர் வந்து எனக்கு அடிமை, அவர் ஜெயிச்சார்னா அவருக்கு நான் அடிமை அப்படின்னு சொல்லி. சரி, என்ன அவங்களுடைய வாதம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பிரம்மராட்சசன் அந்த கேள்வியை வந்து கேட்குறாரு. என்னென்னா, ஆகாமாவை கோண ஸ்நானகா அப்படின்னு சொல்லி. அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆஷாட மாதம், காணா கார்த்திகா மாதம், மானா மார்கசீர்ஷம் இல்லைன்னா மார்கழி மாதம், வைனா வைசாக மாதம் இல்லைன்னா நம்ம தமிழில் தை மாதம்னு சொல்கிறோம். இந்த மாதங்களில் யார் புனித நதிகளில் தீர்த்தமாடலை அப்படிங்கிறது தான் கேள்வி. அதுக்கு உடனடியாக வந்து வாதிராஜ தீர்த்தர் வந்து சொல்கிறாரு, நீ தான் ஸ்நானம் பண்ணலை அப்படின்னு சொல்லி ஆன்சர் சொல்கிறாரு. சொன்ன உடனே அந்த பிராமணன் வந்து தோற்று போயிடுறான். ஏன்னா அந்த பிரம்மராட்சசன், அதாவது அந்த பிராமணர் பிரம்மராட்சச ரூபம் எடுத்ததுலேருந்து அவன் தான் எந்த ஒரு ஸ்நானமும் பண்ணாமல் அவன் வந்து இருக்கிறான். ஸோ இது வந்து புராணங்களில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த 4 மாதங்களில் யார் ஒருத்தவங்க புனித நதிகளில் வந்து தீர்த்தம் ஸ்நானம் பண்ணலையோ அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரியான ஒரு பாவப்பட்ட ஒரு ஜென்மங்களாக பிறக்கிறாங்க அப்படின்னு சொல்லி புராணங்களில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த மாக மாதம், தை மாதம், அப்புறம் நம்ம துலா மாதம், ஆஷாட மாதம், இந்த 4 மாதங்கள்லையுமே நம்ம முடிந்த அளவுக்கு எங்கேயாவது வந்து ஒரு புனித தீர்த்தத்தில் நம்ம தீர்த்தமாடுறதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணணும்.
ஓகே, இப்போ இது வந்து சொன்னதுக்கப்புறமா அவர் அந்த பிரம்ம ராட்சசனுடைய அந்த ஒரு சாபத்தில் இருந்து நீங்கி அவர் வந்து என்ன பண்ணுறாரு, வாதிராஜருடைய ஒரு சிஷ்யர் ஆகிறாரு. அதாவது பூதராஜனுடைய ரூபத்தில் தான் இருக்கிறாரு. ஆனால் அந்த சுபாவம் வந்து போய் அவர் என்ன பண்ணுறாரு, வாதிராஜருடைய ஒரு பிரதானமான ஒரு சீடராக அவர் வந்து இருந்து என்ன பண்ணுறாரு, வாதிராஜருக்கு வந்து சேவை பண்ணுறாரு. ஸோ அவருடைய ஞாபகார்த்தமாக தான் அந்த பூதராஜருடைய ஒரு விக்கிரகம் இப்போவும் கூட அங்கே அவருடைய மடத்தில் வந்து இப்போவும் வச்சுருக்கிறாங்க. அதோடைய ஒரு வழக்கமாக தான் பக்தர்கள் எல்லாருமே யாருனாலும் சரி அவங்கெல்லாம் அவங்க வீட்டில் வந்துட்டு இந்த பூதத்துடைய ஒரு தலையை வைத்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எந்த பூதமும் அந்த வீட்டுக்கு வராது அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம். ஏன்னா இந்த பூதராஜன் தான் வந்து என்ன பண்ணுறாரு, வாதிராஜருடைய தீர்த்த யாத்திரையில் அவர் எங்கே போனாலும் அவருக்கு முன்னாடி பாதுகாப்பாக போகிறது யாருன்னா இவர் தான். ஸோ இவர் இருக்கிறப்போ வேறு எந்த பூத பிரேதங்களும் ராட்சசர்களும் யாருமே வந்து என்ன பண்ண முடியாது, டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஸோ அப்பத்தில் இருந்து எங்கேயுமே முன்னாடி இவருடைய அந்த ஒரு விக்கிரகத்தை, அந்த ஒரு சிலையை வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு வழக்கமாக ஆனது. அதுதான் நம்ம எல்லாருமே வீட்டில் வந்து வைக்கிறோம். ஸோ இந்த பூதராஜன் அதுக்கப்புறமா வாதிராஜருக்கு சேவை செய்ததுக்கப்புறமா வாதிராஜர் அவருக்கு வந்து ஒரு அனுகிரகம் பண்ணுறாரு. நீ இதுக்கப்புறமா 11 ருத்ரர்களில் நீ ஒரு ருத்ரனா ஆகலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறாரு. அவருடைய ஆசீர்வாதத்தினால இந்த பூதராஜன் அப்படிங்கிறவர் வந்து என்ன ஆகுறாரு, 11 ருத்ரர்களில் ஒருத்தராக ஆகுறாரு. ஸோ அதனால் இந்த பூதராஜனை நம்ம வந்துட்டு நினச்சோம் அப்படின்னு சொன்னாலே பூத ராட்சசர்கள், யக்ஷ பிரேதங்கள் இந்த எந்த ஒரு பயமும் வராது அப்படின்னு சொல்லி மது சம்பிரதாயத்தில் வந்து இப்போவும் அவருக்கு வந்து பிரதானமான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது உண்டு. ஸோ இதுதான் வந்து நடந்த ஒரு கதை. ஹரே கிருஷ்ணா.